அண்ட் அட் சேம் டைம் நிதிஷ் ரெட்டி ஆஸ் யூஷுவல் இந்த சீரீஸ்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, டவுன் த ஆர்டர்ல செம கன்சிஸ்டன்சியா ஆடிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவரோட ஃபுட் ஒர்க்கா இருக்கட்டும், நான் ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், அவரோட அந்த டாப் ஹேண்டா இருக்கட்டும், இல்ல ஓவராலா பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸ் விளையாடும் போது அந்த கட் ஷாட் ஆடும் போது என்ன வந்துடும் எல்லாமே செமையா இருக்கு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா அவரோட டிஃபென்ஸ் ரொம்ப சாலிடா இருக்கு. ஈவன் ரேசிங் பால்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லூஸ் கிரிப்போட கரெக்டா விளையாடுறாரு. ஸோ பாப் அப் ஆகாது. ஸோ அதனால ஆஸ் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்றாரு நிதிஷ் ரெட்டி. அண்ட் ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க நிதிஷ்குமார் பேட்டிங்க பார்க்கும்போது. நிதிஷ் ரெட்டியை வந்து நம்ம இனிமேட்டு ஒரு வரப்பிரசாதமா தான் நினைச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வந்து அப்பா ஒரு டாப் 3, 4, 5 விட நல்லா விளையாடுற மாதிரி தெரியுது. ஆனா முன்னாடி இறக்க முடியாது. ஏன்னா நீங்க அதை பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்களோ இல்லையா, ஆனா அவங்க பொசிஷன்ல தான் அவங்க விளையாடி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? சோ அது ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கு தவிர, பட் ஸ்டில் நிதிஷ் ரெட்டி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. போலிங் போட்டாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. சோ இட் சீம்ஸ் டு பி a வெரி குட் ஆல்ரவுண்டர். நல்லா அவரை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டரா நம்மளுக்கு வருவாரு ஆஃப்டர் ஹர்திக் பாண்டியா.